சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி விஷயம் குறிப்பிட்டீங்க. அதே போல தற்போது தாவேகால ஆனந்தூர் பகுதியில் வேம்புலின்றவர் கைது செய்து திருச்சி சென்ற வந்த நிலையில அவரை அழைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டது என்பது ஒரு மிகக்கூடிய ஒரு சர்ச்சையாச்சு. இது போன்ற செயலில் ஈடுபடுற நீங்க என்ன? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்க 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, நாங்க 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாள்ல பண்ணிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டுல பண்ணதுடைய விளைவை தான் இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததுடைய வெளிப்பாடுதான் இது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுது. சட்டமன்றத்திலே அதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சீரியல் அஃபண்டர்ஸ் அரசு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது ஒரே நாள்ல எல்லாமே சரி பண்ண முடியும். ஆனா ஒரு நாள் இது எல்லாமே சரி செய்யப்படும். இதனுடைய பிரச்சனைகளினுடைய தாய்மடியாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எம்எல்ஏ கூட ஒரு அதான் அந்த மாதிரி அது அவரா வலிந்து அந்த கூட ஒரு சிறப்பு விருந்தினரா அவரை அழிச்சிட்டு போல அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாருமே வராங்க. ஒரு அரசியல் தலைவர் இருக்கும் போது வர்றவங்க எல்லாம் போட்டோ எடுக்கும் போது யாரும் தடுக்கவும் முடியாது. இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை இன்னும் கவனமாக இருக்க சொல்லிடுது. இல்லப்பா, 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி இருக்கிறோம், பாட புத்தகத்தையே மாற்றி இருக்கிறோம். டெக்ஸ்ட் புக் சொல்றோம்ல, இட் இஸ் நோ மோர் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட குறைச்சிட்டு வண்ண படங்களை அதிகமாக்கி இருக்கிறோம், பார் கோடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லப்படுற தன்வேகத்தில் கற்கும் குழந்தைகள், மெல்ல கற்கும் குழந்தை கூட தன்வேகத்தில் கற்கும் குழந்தையை உள்ள கொண்டு வருவதற்கான வேலையை பண்ணிடுவோம். இது 3ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கரிக்குலம் கமிட்டி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாடத்திட்ட அந்த பிரிண்டிங் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதுவுமே கொண்டு போய் சென்டர் சேர்க்கப்படும். இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நாங்க அவங்களோட அமைச்சர்கள் தான் இடம்பெற்றிருந்தே தவிர இன்னும் வரையும் நாங்க திமுகவோட நட்பாதான் பதவிக்கு வரோம் சொல்லியிருக்காரு. அதான் இந்த விஷயம் தாவேகா தலைவர் விஜய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்த பிறகு இந்த விஷயம் வருது. இதை குறித்து நீங்க கருத்து? இதுதான் டெமோக்ரஸியோட பியூட்டியே. இதுதான் ஜனநாயகம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்களுடைய நண்பர்களாக தோழர்களாக பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். மற்றபடி அவர்களை தங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஏவலாகவோ தங்களுக்கு தான் எல்லாரும் தங்களை மீறி யாரும் பேசக்கூடாதுன்னா அப்படி எந்த நெருக்கடியும் தரக்கூடிய கட்சி நாம கிடையாது. இதை ஒரு ஜனநாயகமாக திருமாவளவன் அவர்களினுடைய பேச்சு ஒரு டெமோக்ரஸியாக ஜனநாயகத்தை வெளிப்படா பார்க்கிற மற்றவர்கள் போய் கலந்து பேசி நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி. இல்ல, தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 25 லட்சம் 40 லட்சம் காசு கொடுத்ததை தடுத்து ஊழல 10,000 கோடி ஊழல தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்க கூடாது. இந்த பார்வை தவறு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள், அரசு பள்ளிகள் தான் என்னுடைய முதல் விஷயம். நான் போட்ட முதல் கையெழுத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கிற கழிப்பறையில் பூட்டக்கூடிய கதவுகள் இருப்பதற்காகத்தான் முதல் கையெழுத்தே போட்டேன். பாத்ரூமுக்கு தான் முதல் கையெழுத்தே போட்டேன், அரசு பள்ளிக்கு தான் முதல் கையெழுத்தே போட்டேன். தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு மாடல் ஸ்கூல்லாம் நேர்ல போய் பார்த்திருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கு தேவையான சொன்ன தேதியில ரிசல்ட் எந்த ஃபிளாவும் இல்லாம கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்த போது மாண்புமிகு முதல்வரோட பேசி அவர்களுக்கு ஏதுவாக அந்த நாளை தள்ளி வச்சோம். உண்டு உறைவிட பள்ளிக்கு நேர்ல போய் பார்த்து அவர்கள் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா மாறி நானே கைப்பட போய் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா திறந்து வச்சிருக்கிறோம். ஆக இது தனியார் பள்ளிகள் பண்ண 10,000 கோடி ஊழல். அதற்கு எதிராக நாங்க பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கின்ற பார்வை தவறு. ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது இவர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. நன்றி.